இல்லை ராக்கெட் லான்ச் இதுக்கு முன்னாடி ஒரு 10 டைம் இதுக்கு மேலே பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு லான்ச்சும் பார்க்கும்போது வெரி எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. இந்தியா அந்தளவுக்கு உலக அளவில் பெரிய சாதனை பண்ணி ரொம்ப பெருமையாக இருக்குது. பொதுவாக இப்போ ஜிஎஸ்எல்வி பெரிய ராக்கெட் இது அதோட பிஎஸ்எல்வி இதுவாக இருக்கும். பிஎஸ்எல்வி இது வரைக்கும் 54 லான்ச் பண்ணுறாங்க. இப்போ 55 லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்துல் கலாமோட முயற்சியால் இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 ராக்கெட் சக்ஸஸ் செய்திருக்காங்க. உலக அளவில் பிஎஸ்எல்வியோட சக்ஸஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அமெரிக்கா சைனாவை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்எல்வி வந்து சக்ஸஸ் ரொம்ப அதிகம். மற்ற நாட்டோட நிறைய சேட்டலைட் எடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம பொருளாதார ரீதியாகவும் இஸ்ரோ ரொம்ப வளர்ந்துருக்கு. ஸோ மற்ற நாசா சைனாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம குறைஞ்ச செலவில் சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுனால ஸோ வெளிநாடுலாம் நம்மகிட்ட ஒன்றா சேட்டலைட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு காலத்தில் இந்தியா வந்து சைக்கிள்லேயோ மாட்டு வண்டியிலையோ கொஞ்சம் சேட்டலைட் கொண்டு போன பார்த்து பல நாடு ஏளனமாக பேசினாங்க. ஸோ இப்போ வந்து உலக நாட்டோட சேட்டலைட்லாம் நம்ம ஏவர அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறது. ஸோ இந்தியர்களான அனைவருக்குமே இது ரொம்ப பெருமையான விஷயம். சூப்பர் சார். பேர் ரமேஷ், திருச்சியிலேருந்து. தேங்க்யூ சார்.